தல ஃபேன்ஸ் எல்லாருக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு தான் கண்டிப்பா தல பொங்கலாக இருக்கும். என் மூஞ்சிலேயே வந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரகாசம் தெரியும், பல்லுலாம் பாருங்க அப்படியே ஈன்னு இருக்கு. ஏன்னா விடாமுயற்சியோட ட்ரெய்லர், அதாவது நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வெயிட் பண்ற நம்ம தல படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு சாயங்காலம் ஜஸ்ட் பிஃபோர் 1 hourன்ற மாதிரி ரிலீஸ் ஆகியிருக்குங்க. 6:40 மணிக்கு நம்முடைய தலையோட ட்ரெய்லரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ட்ரெய்லரை பார்த்துட்டு அதே உத்வேகத்தோட தான் இந்த வீடியோவை வந்து நம்ம ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். ட்ரெய்லரை வந்து கிட்டத்தட்ட நானே பாத்தீங்கன்னா இந்த டைம் ஃப்ரேம்குள்ளேயே ஒரு கிட்டத்தட்ட 20 வாட்டி பார்த்தேன் அந்த ட்ரெய்லரை. ஏன்னா நம்மளுக்கு ட்ரெய்லரை வச்சு அந்த படத்தை டீகோட் பண்ணோம்ல, சரி என்னதான்டா அந்த கதையில இருக்கு அப்படின்றதுக்கு 20 வாட்டி பார்த்தேன். அதுல 10 வாட்டி பாத்தீங்கன்னா ஸ்லோ மோஷன்ல பார்த்தேன், 0.5 ஸ்பீட்ல வச்சு பார்த்தேன். ஏன்னா அந்த தலையோட அழகெல்லாம் வந்து பொறுமையா பார்த்து ரசிக்கணும், நம்மளாம் ஃபாஸ்டா முடிச்சிட கூடாதுன்றதுக்காக கிட்டத்தட்ட 20 வாட்டி பார்த்தேன். அதுல இன்னொரு சர்ப்ரைஸான விஷயம், நமக்கு வந்து ட்ரெய்லர் தான் இன்னைக்கு ரிலீஸ் ஆகுதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா படமும் எப்போ ரிலீஸ் ஆகுதுன்றது எசக்கு புசுக்கா நம்ம கேள்விப்பட்டோம். பட் அபிஷியலி படமும் எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய விடாமுயற்சி டீம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஆமாங்க, நம்முடைய விடாமுயற்சி படம் பிக் ஸ்கிரீன்ல February 6th இருந்து ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத டீம் கன்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. உங்களுக்கே அந்த ட்ரெய்லர் எண்ட்லயே பாத்தீங்கன்னா Feb 6th வேர்ல்ட் வைடுன்னு போட்டுறாங்க. அப்புறமா ட்விட்டர் பேஜ்லயும் இப்ப போட ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இட்ஸ் கன்ஃபார்ம்ட். பாதி பேர் வந்து இதுக்கு வந்து சாயத்தை பூசிட்டு இருந்தாங்க. இந்த படம் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்கு, இந்த படம் வந்து இப்படி இருக்கு, இந்த படம் அப்படி இருக்கு, டீமுக்கு பிடிக்கல, இந்த படம் வந்து அந்த இங்கிலீஷ் மூவியோட காப்பின்றாங்க, அதனால இந்த படம் வருமா வராதா அப்படி இப்படின்னு எவ்வளவுதான் குரங்கு வித்த காட்ட முடியுமோ அப்படிலாம் நிறைய பேர் காட்டினாங்க. பட் இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த படம் உங்களுக்கு Feb 6th ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றத டீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. Feb 6th நமக்கு வந்து இன்னொரு தலை பொங்கல் இருக்கு. இது வந்து ட்ரெய்லர் தானே, மெயின் பிக்சருக்கு வந்து நம்ம அன்னைக்கு என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்ப ட்ரெய்லர் என்ன சொல்ல வராங்க, ட்ரெய்லர் எப்படிதான் இருக்கு அப்படின்றதுல லைட்டா நம்ம டீகோட் பண்ண போறோம். உண்மையான கதைய மகிழ் திருமேனிக்கோ அஜித் சாருக்கோ ப்ரொடக்ஷன் டீமை தவிர்த்து யாருக்குமே தெரியாதுதான். இருந்தாலும் அங்க வர சில சீன்ஸை வச்சு நம்மளால முடிஞ்ச அளவுக்கு என்ன டீகோட் பண்ண முடியுமோ அதை தான் நம்ம டீகோட் பண்ண போறோம். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இந்த படத்துல வந்து நம்ம டீசர் ஆல்ரெடி பார்த்தோம். அந்த டீசர்ல இருந்து நமக்கு என்ன தெரிய வந்துச்சுன்னா, இது வந்து அந்த இங்கிலீஷ் படம் பிரேக் டவுன் மாதிரியே இருக்கு. 1996லயோ 97லயோ அந்த படம் அது மாதிரியே இருக்கு. ஏன்னா அது வந்து ஒரு 1 டேல டிராவல் பண்ற மாதிரியும் ஒரு டெசர்ட்ல டிராவல் பண்ற மாதிரியும் வைஃப் தொலைஞ்சு போய் ஹஸ்பண்ட் காப்பாத்தி மீட் எடுக்கிற மாதிரி ஒரு கதையை கொண்ட ஒரு படம் அது. அந்த மாதிரி படமா இது இருக்கும். ஏன்னா அதே மாதிரி சாயல் தான் இருக்கு. உங்களுக்கு வந்து டீசர்லயே பாத்தீங்கன்னா அந்த 1 டே டிராவலிங் மாதிரியே இருக்கு. பிளஸ் அவங்க பட டீமே சொல்லியிருந்தாங்க இது 1 டே டிராவல் பண்ற ஸ்டோரி அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரிதான் டீசர்லயும் இருந்துச்சு. பட் அந்த மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அரேபிக் ஸ்டைல்ல செமையா இருந்துச்சு, ஒரு மாதிரி பெப்பியா இருந்துச்சு. ஒரு கிரைம் த்ரில்லர் சீன்ஸ் எப்படி எடுப்பாங்களோ அந்த மாதிரி அனிருத் சார் வந்து செமையா மியூசிக் போட்டு இருந்தாரு. இந்த ட்ரெய்லர்ல இருந்தும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது அதுதான். இது வந்து அந்த 1 டே டிராவலிங்ல நடக்கிற இன்சிடென்ட்ஸ்ல கொஞ்சம் வந்து பிளாஷ்பேக்ஸ் போட்டு, ஏன்னா உங்களுக்கு வந்து அஜித் சார் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 வேஷத்துல தெரியுறாருங்க. திடீர்னு பார்த்தா காதெல்லாம் குத்திங்கன்னு ஒரு மங்காத்தா அஜித் மாதிரி அந்த சீன்ல தெரியுறாரு. திடீர்னு பாத்தீங்கன்னா தாடி வச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா தாடியிலேயே ஒரு ஹேண்ட்ஸமான தாடி வச்சுட்டு இருக்காரு. திடீர்னு பாத்தீங்கன்னா கிளீன் ஷேவ்ல இருக்காரு. சோ இது கம்ப்ளீட்டா வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள்ல நடக்கிற கதையா இருந்தாலும் இது வந்து பிளாஷ்பேக்ஸ் எல்லாம் போட்டு நிறைய ஃபில் பண்ணிருப்பாங்க போல. உங்களுக்கு ஸ்டார்டிங்லயே வந்து த்ரிஷா மேமும் அந்த அஜித் சார் அட்மையர் பண்ற ஒரு சீன்ஸ் வந்து சூப்பரா அவங்க வந்து ஒரு டயலாக்ல கோட் பண்றாங்க. அவங்களுக்கு மேரேஜோ என்கேஜ்மெண்ட் செரமனியோ நடக்கிற மாதிரி ஒரு அழகா வந்து த்ரிஷா வந்து ஒரு டயலாக சொல்லி போர்ட்ரே பண்றாங்க. அதுக்கப்புறமா வந்து நீங்க கொஞ்சம் ஸ்லோவா மூவ் ஆகும் போதுதான் தெரியுது ஏதோ ஒரு வில்லங்கம் பிரச்சனை. ட்ரெய்லர்ல மட்டும் கிடையாது, படத்திலேயே வந்து த்ரிஷாக்கும் அஜித் சாருக்கும் ஏதோ பிரச்சனை ஒண்ணு நடக்குது. இத நடுவுல வந்து குட்டி கலகம் பண்ற ஆட்களா வந்து ரெஜினா கேசன்ட்ரா இருக்கிறதா நம்மளுக்கு தெரிய வருது. ஏன்னா ரெஜினா கேசன்ட்ரா வந்து ஒரு டயலாக் வந்து சொல்றாங்க அஜித் சார் கிட்ட, இந்த மாதிரி பொண்ணு கூட எல்லாம் வாழுறதே தப்பு அப்படின்ற மாதிரி ஒரு டயலாக் சொல்றாங்க. சோ அதுல இருந்தே தெரியுது ரெஜினா கேசன்ட்ரா வந்து கண்டிப்பா வந்து ஏதோ ஒரு குட்டி கலகம் பண்றாங்க. பிளஸ் ரெஜினா கேசன்ட்ராவும் அர்ஜுன் சார் என்ன சொல்றாங்கன்னா அவங்க ஹஸ்பண்ட்னு சொல்றாங்க. சோ அப்போ ரெஜினா கேசன்ட்ரா குட்டி கலகம் பண்றாங்கன்னா கண்டிப்பா அர்ஜுன் சாரும் ஏதோ வந்து வில்லன் ரோல பிளே பண்றாரு, அது ஒண்டி கன்ஃபார்ம் ஆகுது. இன்னொன்னு என்னன்னா அர்ஜுன் சாரோட பிளாஷ்பேக்ல அர்ஜுன் சாரை ஒரு அக்யூஸ்டா காட்டுறாங்க. ஒரு நம்ம ஜெயில எல்லாம் கொடுப்பாங்க பாத்தீங்களா, ஒரு தண்டனை கைதிகளுக்கு கொடுக்குற மாதிரி ட்ரெஸ், அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு ஒரு நம்பரும் வந்து எழுதி பின் பண்ணிருக்கு. சோ அர்ஜுன் சார் வந்து ஒரு அக்யூஸ்டு. பிளஸ் அந்த சீன்ஸ்லயே என்ன சொல்றாங்கன்னா அசர்பைஜான்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரைம் ரேட் இஸ் டூ லோ அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த சம்பவங்கள்லாம் நடக்கிறது பாத்தீங்கன்னா அசர்பைஜான்ல தான் நடக்குது.
சோ நமக்கு என்னமோ இது வந்து இந்த பொண்ணுங்க கிட்னாப்பிங் பண்ற ஒரு டீம் கிட்ட வந்து ஒரு டிராப்ல வந்து அஜித் சாரோட வைஃப் மாற்ற மாதிரி நம்மளுக்கு தோணுது. பிகாஸ் அங்க ஒரு சீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு பொண்ணை வந்து போட்டு ஒரு ரூம்ல அடைச்சு வச்சிருப்பாங்க. அது த்ரிஷா மேம் கிடையாது, வேற ஒரு மேம் தான், இருந்தாலும் அடைச்சு வச்சிருக்காங்க. சோ இது வந்து ஒரு சீரீஸ் ஆஃப் ஈவென்ட்ஸோ எதையோ கனெக்ட் பண்ண வராங்க. அங்க அசர்பைஜான்லயே வந்து ஒரு பெரிய இன்சிடென்ட் ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுல வந்து எதிர்ச்சியா போய் நம்ம த்ரிஷா மேமும் அஜித் சாரும் மாற்றாங்க. அந்த முழு கூட்டாளிகளையும் அந்த முழு கிரிமினல்ஸ்லயும் கண்டுபிடிக்கிற ரோலை வந்து அஜித் சார் எடுத்துட்டு போய் வெற்றிகரமா எப்படி முடிக்கிறாரு அப்படின்றதுதான் சீனு. இதுக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லவ்ஸ் இருக்கு, அஜித் சாருக்கும் த்ரிஷா மேமுக்கும் உள்ள ஒரு லவ் சென்டிமெண்ட் போகுது, எமோஷன்ஸ் இருக்கு. அஜித் சார் சில டைலாக்ஸ் எல்லாம் வந்து ஒரு மாதிரி ரொம்ப மனம் நொந்து, என்னடா எல்லா பிரச்சனையும் எனக்கு கொண்டு வருதே அப்படின்ற மாதிரி ஒரு தோரணையில பேசுற மாதிரி அஜித் சார் வந்து ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சுட்டு எனக்கு வந்து நொறுங்கி போன மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி டைலாக்ஸ் எல்லாம் வருது. பிளஸ் ரொமான்ஸ் இருக்கு, லவ் இருக்கு, ஃபுல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுங்க. லாஸ்ட்ல ஒரு 20-25 செகண்ட்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சண்டை காட்சி அப்படி காட்டுறாங்க. இங்க ஒரு சண்டை, அங்க ஒரு சண்டை, இப்படி ஒரு சண்டை, இப்படி ஒரு சண்டை, அருமையா பிக்சரைஸ் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு ஒரு 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 மூவியை பார்க்கும் போது ஒரு ஹாலிவுட் ரேஞ்ச்ல எப்படி இருக்கும், இப்போ உங்களுக்கு ஹாலிவுட்ல நிறைய படங்கள் நீங்க பார்த்திருக்கலாம், இந்த மாதிரி த்ரில்லரோ இல்ல வந்து கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படமோ பார்த்திருக்கலாம். அந்த ரேஞ்சில இருக்கு. அந்த வீடியோவோட குவாலிட்டியா இருக்கட்டும், அந்த பிக்சரைசேஷன் இருக்கட்டும், வீடியோகிராஃபி, சினிமாட்டோகிராஃபி எதா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில தான் போதே தவிர்த்து உங்களுக்கு இது வந்து ஒரு தமிழ்நாட்டு படம், ஒரு கோலிவுட் இண்டஸ்ட்ரி படம் மாதிரியே தெரியல. சோ அவ்வளவு வித்தியாசமா இந்த படத்துல வந்து சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காங்க. இதுல நமக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்கள் என்னன்னா, அஜித் சார் வந்து ஒரு டைலாக வந்து த்ரிஷா மேடம் கிட்ட பேசுற மாதிரி இருக்கும். ஒரு டைலாக், இந்த காலத்து ஜெனரேஷனை பத்தி எனக்கு தெரியல, பட் எங்க காலத்துல எல்லாம் ஒரு வாட்ச் வந்து ஒரு ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா கூட அந்த வாட்சை ரெடி பண்ணி சரி பண்ணி தான் நாங்க போடுவோம். டிவியே ஃபால்ட் ஆனா கூட அந்த டிவியை சரி பண்ணி நாங்க யூஸ் பண்ண பார்ப்போம், உடனே தூக்கி போட மாட்டோம். சோ இது என்ன மாதிரி கண்டென்ட்ல போகுதுன்னா, மேபி நம்ம அஜித் சாருக்கும் த்ரிஷா மேம்க்கும் ஒரு லைட்டா ஒரு மனஸ்தாபம் எதனா ஏற்பட்டு இருக்கலாம். அப்ப த்ரிஷா மேம் வந்து ஏதோ கோச்சிக்கிட்டு இருந்திருக்கலாம். அப்போ வந்து அஜித் சார் வந்து இந்த மேரேஜ் எந்த இடத்துலயும் பிரேக் டவுன் ஆகிடக்கூடாது, நம்ம வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் நாம வந்து அதை சார்ட் அவுட் பண்ணதான் பார்க்கணுமே தவிர்த்து தூக்கி கடாசிட்டு நீ என்ன நான் என்ன அப்படின்னு பார்க்க கூடாதுன்ற ஒரு சீன், பிஹைண்ட் த சீன் இருக்குமோன்னு நம்மளுக்கு தோணுது. சோ பாத்தீங்கன்னா படத்துல டைலாக்ஸ் வந்து ஒரு 4-5 டைலாக் இருந்தாலும் நறுக்குன்னு எடுத்திருக்காங்க. ஆரவ் வந்து என்ன ரோல் பிளே பண்றாருன்றது திடீர்னு வந்து ஆரவ காட்டும் போதெல்லாம் உங்களுக்கு வில்லன் ரோல்ல தான் தெரியுது. த்ரிஷா மேம் வந்து ஒரு டைலாக் சொல்றாங்க, இவங்க வந்து ரொம்ப நாளாவே பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, தே ஆர் ட்ரங்க் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஆரன் வந்து வில்லன் சைடு தான் அடிக்கிறாங்க, பட் ஆரன் பாசிட்டிவ் ரோல தான் பிளே பண்ணுவாரோன்னு நம்மளுக்கு தோணுது. ஏன்னா அஜித் சாருக்கு எதுனா ஒரு சப்போர்ட், எங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்தாதான் ஒரு வேற ஊர் கண்ட்ரில அவரால தூக்கி நிறுத்த முடியும்ல. சோ இவ்வளவு சீன்ஸ் இருக்கு, பங்கமா எடுத்து வச்சிருக்காங்க. நம்மளுக்கு அந்த லாஸ்ட்ல திருப்பி அந்த ட்ரெய்லர் ரெண்டுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய தீம் மியூசிக் போடுவாங்க. அந்த மாதிரி தீம் மியூசிக் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஆக்சுவலா வரல, இருந்தாலும் போட்டு பார்த்தேன். அந்த தீம் மியூசிக் வந்து அந்த அரேபிக் ஸ்டைல்ல பெப்பியா இருக்கு பாருங்க, அதுதான் நம்ம ரொம்ப லைக் பண்றோம். இப்ப பாருங்க உங்களுக்கு லாஸ்ட்ல Feb 6th படம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இன்னைக்கு என்ன Jan 16, சோ 16ல இருந்து இங்க போறங்க, இங்க ஒரு 15 days, அங்க ஒரு 6 days, இன்னும் 20 நாள் 21 நாள்ல நம்மளுடைய விடாமுயற்சி ஸ்கிரீன்ல வரப்போகுது. இன்னைக்கு ட்ரெய்லர் வந்திருக்கு, இன்னும் ஆக்சுவலா சாங்ஸ் எல்லாம் வந்து 1 by 1 ரிலீஸ் பண்ண போறாங்க. சோ இந்த 20 நாளுமே நமக்கு தல பொங்கலா இருக்க போகுது. வெச்சி அஜித் ஃபேன்ஸ் வந்து கொண்டாடி ரசிக்கணும் நம்ம. ஏன்னா ஒரு 2 வருஷம் கழிச்சு இந்த படம் வரப்போகுது. நாங்கெல்லாம் வந்து அதுக்காக ஈகர்லி வெயிட்டிங் ஆஸ் அ அஜித் ஃபேன். எவ்ரிஒன் ஆர் ஹாப்பி வித் த ட்ரெய்லர். அதுல இன்னொன்னு நான் சொல்ல விருப்பப்படுறேன். ஒண்ணு இல்லைங்க, ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகி நான் வந்து ஒரு 20 நிமிஷம் கழிச்சு இந்த வீடியோ எடுக்கிறேன். 6:40 7:10 ஷூட் பண்ணிருக்கோம். நான் இப்ப வரும்போது எத்தனை வியூஸ் தெரியுமா போயிருந்துச்சு? சன் இதுலயே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12 லட்சம் வியூஸ். அச்சு தள்ளிட்டு போகுது ட்ரெய்லரோட வியூஸ். அதே மாதிரி ஒரு ப்ரோ வந்து ஒரு சேனல்ல லைவா போட்டு இருந்தாரு. அந்த லைவ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.25 லட்சம் பேர் லைவ்ல பாத்துன்னு இருந்தான். அது அபிஷியல் சேனல் கூட கிடையாது, யாரோ ஒரு சேனல். அப்படி வந்து விடாமுயற்சி ட்ரெய்லருக்கு நான் நின்னு பாப்பேன் அப்படின்னு பாக்குற ஆடியன்ஸ் தான் ஜாஸ்தி. ட்ரெய்லர் வந்திருக்கு, வெளியில கலக்கிட்டு இருக்கு ட்ரெய்லரு. எல்லாருமே என்ஜாய் பண்ணி பாருங்க. Feb 6 விடாமுயற்சி is on to the big screen.